காட்டுக்குள்ளே இருந்த நரி ஒன்று ரொம்ப காடு போர் அடிச்சிருச்சுன்னு ஊருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்துருச்சு. ஊருக்குள்ளே வந்த நரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது சில நாய்கள் அதை பார்த்துட்டு விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பயந்து போன நரி ஓடி போய் ஒரு சாய பட்டறைக்குள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கிற சாய தொட்டிக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போ அந்த நாய்ங்கெல்லாம் திரும்ப போயிடுச்சு. அந்த சாய தொட்டிக்குள்ளேருந்து நரியால் வெளியில் வர முடியல. அப்போ அந்த சாயப்பட்டறையுடைய உரிமையாளர் வராரு. என்னது ஏதோ ஒரு மிருகம் உள்ளே இருக்குதுன்னு பார்த்தா நரி. அதை எடுத்து வெளியில் விட்டுட்டு அவர் ஓங்கி ஒரு போடு போட்டார். நரியோட கால் உடஞ்சிருச்சு. அந்த நரியோட கால் உடஞ்சிது. மேலே சாயம். அந்த வலி தாங்காமல் நரி ஓன்னு கத்திக்கிட்டு நம்ம ஏன்டா காட்டை விட்டு வெளியில் வந்தோம், நம்ம காட்டுக்கே திரும்ப போயிடலான்னு சொல்லிட்டு காட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்குது கத்திக்கிட்டே. இந்த கத்திக்கிட்டு வர அந்த கொடூரமான சத்தம் மற்ற மிருகங்களை பயமுறுத்திருச்சு. மற்ற மிருகங்களெல்லாம் என்ன நினச்சிது, என்ன வித்தியாசமான சத்தமாக இருக்குது, இந்த உருவமும் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நரி நினச்சிருச்சு அந்த தொட்டியோட உரிமையாளர் தான் நம்மளை தொத்திட்டு வரான்னு நினச்சிக்கிட்டு அதுவும் அந்த விலங்குகள் பின்னாடியே ஓட ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜில் அது நின்று திருப்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது யாரும் துரத்திட்டு வரல. அந்த மற்ற மிருகங்களெல்லாம் இதை பார்த்து தான் பயந்து ஓடுதுன்றது அந்த நரிக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ நரிக்கு திடீர்னு ஒரு யோசனை, இது நல்லா இருக்கே, நம்மளை பார்த்து எல்லா மிருகங்களும் பயப்படுது, இதை வச்சே கொஞ்ச நாள் ஓட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அது என்ன சொல்லுது, மற்ற மிருகங்களை பார்த்து, நண்பர்களே ஓடாதீங்க, நில்லுங்க, நான் உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், நான் உங்களோட எதிரி இல்லை, கடவுளால் அனுப்பப்பட்ட தேவதூதன், உங்களை நல்லா காப்பாற்றி இந்த காட்டை வழி நடத்துறதுக்காக கடவுள் என்னை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிச்சு. இந்த விலங்குகளும் பார்க்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தவொடனே சரி உண்மையாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள் நம்பிடுறாங்க. நம்பிட்டு சரின்னு ஏற்றுக்கிட்டு இந்த விஷயத்தை போயிட்டு சிங்கராஜாட்ட சொல்கிறாங்க. சிங்கராஜா ஒரு விலங்கு வந்திருக்கு, அது கடவுளோட தேவதூதனா, அதுதான் நம்ம காட்டை ஆள போகுதான், இனிமேல் நீங்கள் ராஜா இல்லையா, அதுதான் ராஜாவான்னு சொன்னோடனே சிங்கத்துக்கு லேசாக டவுட்டு. சரி போய் பார்க்கலான்னு பார்த்தா இந்த நரியோட உருவம் வித்தியாசமாக இருக்குது. சரி அதுக்கு கொஞ்சம் பயந்துருச்சு. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு. கொஞ்ச நாள் இப்படியே ஓடுது. நரி அந்த விலங்குகளை ஏமாற்றி நான் தேவதூதன், எனக்கு பிடிச்ச உணவுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்ருக்கு. அப்போது நாள் ஆக ஆக அந்த நரியோட கால் குணமாயிருச்சு. இப்போது நரி கால் குணமான பிறகு அதெல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா. சரி ஒரு நாள் அது காட்டை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் இருந்து போகும்பொழுது அன்னைக்கு தூறல் மழை பெய்யுது. மழை பெஞ்சதால் நரியோட உடம்புல இருந்த அந்த சாயம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, நரி கூட்டம் ஒன்று தூரத்தில் ஊளையிட்டுச்சு. இது நரி இல்லையா இயல்புலையே, அது தான் இப்போ ஒரு ராஜாவாக இருக்கிறோம், ராஜா வேஷத்தில் இருக்கிறோன்றதையே மறந்து அந்த நரிகளோட ஊழ சத்தத்தை கேட்டு அதுவும் ஊழ விட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன, ஊழ விட்ட உடனே மற்ற விலங்குகளுக்கு தெரிஞ்சிருச்சு இது நரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, எல்லாம் சேர்ந்து அடித்து வெளுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. அதாவது இந்த கதையோட நீதி என்னென்னா, எல்லாரையும் எல்லா நேரங்களிலையும் ஏமாற்றிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நேரத்தில் உண்மை வெளிவந்துடும்.